அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆறுதலின் வார்த்தையின் மூலமாய் திரும்ப உங்களோடு நான் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைக்கான தேவ வசனங்களை பார்க்கலாம். சங்கீதம் 146 நாம் திருப்பிக் கொள்ளலாம். அதில் பல வசனங்கள் இருக்கிறது. 8, 9 நான் படிக்கிறேன். குருடரின் கண்களை திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார் போட்டிருக்கிறார். திக்கற்ற பிள்ளை விதவைகளை அவர் ஆதரிக்கிறார், பரதேசிகளை காப்பாற்றுகிறார், குருடரின் கண்களை திறக்கிறார். பாருங்கள், இயேசு வந்த நோக்கம் எதற்காக? ஆதரவு இல்லை, சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு விட்டேன், மருத்துவரிடம் போனேன், ஃபெயிலர் ஆகிவிட்டேன், மருந்து செயலிழக்க செய்து விட்டது, உயிர் இழப்பு தான், கடைசியில் இனி கடவுள்கிட்ட போய் சேர வேண்டிய வழிதான் என்று நீங்கள் உங்களை தீர்மானித்து கொண்டு இருக்கிற நிலைமையில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? குருடரின் கண்களை திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளைகளை விதவையும் ஆதரிக்கிறார். யாரும் இல்லை எனக்கு, அவ்வளவுதான் நினைக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நான் ஆதரிக்கிறவர். அங்கே வேதத்தில் பல விதவைகளை, சாரிபாத் விதவை அவருடைய மகனோடு சாக வேண்டியிருந்த மகளை காப்பாற்றினாரா? உன்னையும் காப்பாற்றுவார். திக்கற்ற பிள்ளைகள் என்று சொன்ன அங்கே பலவர் வேதாகமத்தில் இருந்தார்கள். அநேகருக்கு அவர் உதவியாய் லாசருவை மரித்து போனவர் முறையில் எழுப்பி அவருடைய 2 சகோதரிகளையும் ஆதரித்தவர் இந்த இயேசு. உங்களையும் என்னையும் ஆதரிக்கவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை மறக்கிறதற்காக அல்ல, தேவன் நம்மை தெரிந்து கொண்டது. உங்கள் நிலைமைகளையே மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை மெருகூட்ட செய்யும்படிக்கே இந்த இரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரை நேசிக்கும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடுவார் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.